இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ரெட் ஹில்ஸில் ராதா பார்க் மூவி பார்க்கில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம சிவசம்பவ திரைப்படத்தினுடைய 25வது நாள். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி ஒரு திரைப்படம் வந்து வெளிவருது அப்படின்னா 3 நாளா 4 நாளா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி தம்பி தில் நடராஜ் அவருடைய நடிப்பில் பகவதி பாலான இயக்கத்தில் சிவானி அவர்கள் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இவங்களாம் ஹீரோயின் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் தானே அப்பா? சித்தப்பா சித்தப்பாவா அப்பாவா? சித்தப்பா. சரி, ஆமாம். இவங்க எல்லாம் நடிப்பில் உருவான இந்த சிவசம்போ இந்த படம் வந்து 25வது நாள். கேட்கவே காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைப்படங்கள்லாம் இப்போ 25வது நாள், 50வது நாள், 100வது நாள் அதெல்லாம் பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இந்த திரைப்படத்தில் சாதித்து காட்டிய எங்களுடைய இயக்குனர் பகவதி பாலா சார். திடீர்னு திரும்பி பார்த்தா ஆளக்கார அந்த பக்கம் முடியல. 75 நாள் கழிச்சு ஆமாம், கண்டிப்பாக. இப்போ தம்பி தில் நடராஜ் சொல்லிட்டாப்ல, இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பின்னாடி இருக்குது அப்படின்னு. அதனால் அடுத்தடுத்து தம்பி வந்து இன்னும் 2 திரைப்படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம், அடுத்த திரைப்படமும் இதே போல் தொடர்ந்து ஒரு 25 நாள் மட்டுமல்ல, இந்த சிவசம்பவ திரைப்படமும் இன்னும் 75 நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாப்புல தம்பி. அப்படிதானே? ஆமாம், கண்டிப்பாக 100வது நாள் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக 100வது நாள் இன்னொரு திரையரங்கம் இல்லை இதே திரையரங்கம் தெரியாது. ஆமாம், மீண்டும் கண்டிப்பாக நம்ம உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்றதில், இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய இயக்குனர் பகவதி பாலா அவர்களுக்கும், தயாரிப்பாளர் செல்வகுமார் சார் ஆள் ஓட்டப்பலையா மேடத்துக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்லிட்டு, கண்டிப்பாக சிவசம்போ 100வது நாள் விழாவில் உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக சந்திப்போங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்களது சிவசம்பவ திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து 25வது நாள் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தை வெற்றி பெற செய்த திரைப்பட ரசிகர்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி 25ஆம் நாள் வந்து அண்ணாச்சி வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து சேலை கொடுத்தாங்க. இது போன 2வது வாரம் வந்து நாங்கள் வந்து கோயில்பட்டியில் இருக்கிற தேட்டரு, திருநெல்வேலி தேட்டரெல்லாம் எல்லாமே பொதுமக்களுக்கு சேலை கொடுத்தோம், வந்தவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்தோம். ஸோ எங்கள் படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறுவது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் என்னமோ சொன்னாங்க, படம் வந்து சுமாராக இருக்குது, ஒரு வாரம் ஓடு 4 நாள் ஓடினாங்க. ஆனால் இது வந்து 25 நாள் ஓடுறது எங்களுக்கு மிகப்பெரிய சாதனை. அதேமாரி படம் வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட், எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் ஹீரோயினாக இருக்கட்டும், அண்ணாச்சியாக இருக்கட்டும், செந்தில் அண்ணா இருக்கட்டும், என் கூட டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த படம் வந்து என்னுடைய இது வந்து என்னோடய 16வது படம் கூட. இந்த படம் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து இந்த படம் தான் கொடுத்துருக்குது. ஸோ அதுக்காக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரெட் ஹில்ஸில் இருக்கிற ராதா தேட்டரில் வந்து இன்றைக்கி 25 நாள் ஆடியன்ஸ் நிறையா வந்துருந்தாங்க. சரி, அவங்களுக்கு எல்லாமே ஒரு அன்பளிப்பாக கூட வந்து இன்றைக்கி சேலை கொடுத்தோம். ஸோ ரொம்ப எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் அடுத்தடுத்த படம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. சிவசம்பவ படத்தின் தயாரிப்பாளர் ரதிதேவி, செல்வகுமார் சார், பகவதி பாலா சார், இதை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கோம். உங்களுடைய விஷஸ் எல்லாமே எங்களுக்கு இந்த 25வது நாளை கொண்டாடுறோம். அதுக்கு முக்கியத்துவம் நீங்கள் தான். உங்களால் தான் இன்றைக்கி 25வது நாள் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். அதற்காக ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும். மேலும் மேலும் நிறைய படம் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும், இந்த மாதிரி சிறிய படங்களை எல்லாமே நீங்கள் ஊக்குவித்தால் தான் நாங்கள் நிறைய படம் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய நாங்கள் திரையரங்குகள் வர முடியும். பெண்களை பற்றியான முக்கியமான சப்ஜெக்ட் இது. அதனால் பெண்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். உங்களை மாதிரி ஆட்கள் நீங்கள்லாம் வந்து எங்களெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் நாங்கள் நாளைக்கு இன்னும் நிறைய இது மாதிரி நிறைய படங்களை நாங்கள் தயாரிக்க முடியும். அதுக்கு முக்கியத்துவமும் இந்த மீடியாக்களும் உங்களையும் ஆடியன்ஸ் ஆன நீங்களும் தான் எங்களுக்கு முதல்ல உதவியாக இருக்கணும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சிவசம்பவ படத்தில் கதாநாயகனாக நடிச்சுள்ளேன். இதான் என்னோட முதல் படம். ஃபஸ்ட்டு படமே வந்து பாலா சார் வந்து எனக்கு நல்லா பெஸ்ட் படமாக கொடுத்துருக்காங்க. படம் வந்து இன்றைக்கி 25வது நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. கோயில்பேட்டில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஃபுல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. நாங்கள் போயிருந்தோம் ஒரே நாள் காலையில் ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த ஷோ 7 மணி ஷோ அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து நல்லா கூட்டம் வந்தாங்க. மக்கள் வந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் மேலும் மேலும் நல்லா சப்போர்ட் பண்ணோம். இன்னும் படத்தை எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் இன்னும் பெரிய அளவில் வெற்றி பெற நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து சிவசம்போ ரிலீஸ் ஆகி 25 நாள் ஆயிட்டுங்கிறதே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து அதுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புது முகங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சேன். பகவதி பாலா சாருக்கு, ரதி மேம்க்கு, அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கு, ஹீரோ சாருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இது வந்து கதை வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல கதை. நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பெண்களுக்கு அவசியமான ஒரு கதை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் பாருங்கள். இன்னும் ஓடும், அப்படி தானே?
100 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 நாள் ஓடுன்னு இருக்காங்க. அதுக்கு வந்து உங்களோட ஆதரவு தான் தேவை. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இமானுவேல் சார் அப்புறம் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட நடிப்பும் வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கு. நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சிவசம்போ படத்தினுடைய காட்சிகள் அனைத்துமே மக்களுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி தான். இந்த படம் வந்து 25வது நாள் எட்டிடுச்சு, 100வது நாள் தொடணும். இது 50வது நாள் ஜுலூஸ் இப்போ கொண்டாடலாங்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். இந்த படம் நம்ம தமிழகம் எங்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சென்னையிலேயே நம்ம 6 இடத்துல போட்டிருக்கோம். அதனால் நல்லா போய்கிட்டு இருக்கு. மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் கொடுத்த வரவேற்பு தான் எங்களுக்கு ரொம்ப உற்சாகம். படம் நல்லா அற்புதமாக எடுத்திருக்காரு பகவதி பாலா. அவர் எடுத்த படத்திலேயே இது பெஸ்ட்டு. பெண்களை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த படத்தில் கழித்தார். ரொம்ப வெற்றி. இந்த படம் வெற்றி அடைய இறைவன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த சிவசம்போ படத்தோட பாடலாசிரியர் கவிதா குப்புசாமி. பெண்களுக்கு எழுச்சிகரமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பகவதி பாலா சார் கொடுத்துருக்காரு. அதில் வந்து பெண்களுக்கான எழுச்சிகரமான பாடலை திசையெங்கும் கயவர் கூட்டம், வழியெங்கும் பணப்பேய் தோட்டம், சரித்திர பெண்ணே, சாதனை பெண்ணே, புதுமை பெண்ணேன்னு இப்படி வரிகள் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஒரு முக்கியமான திருமணம் ஆக வேண்டிய பெண்களும் சரி, ஆக போகிற பெண்களும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் திருமணங்கும் போது அதில் வந்து நம்ம தவறிடுறோம். அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்து இந்த மக்களுக்கு பகவதி பாலா சார் ஒரு எழுச்சிகரமான பாடலையும் சரி கதைக்களமும் சரி கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு 25வது நாள் இது தொற்றுக்கு. இந்த தருணம் மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் 50 நாள் 100 நாள் போக வேண்டும். இந்த சிவசம்போ வெற்றி அடைய வேண்டும் என என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மதுப்பிரியா. சிவசம்போ படத்தில் நான் நடித்து வெளியில் வந்திருக்கிறது இது ஃபஸ்ட் டைமு. நிறைய படம் பண்ணியிருக்கேன், பட் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்திருக்கு. இது வந்துட்டு 25வது நாள் ஓடி இருக்குன்ன போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரதி மேடம்க்கும் பகவதி பாலா சாருக்கும் ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் இதில் மாலதி கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரோல். ஸோ இந்த படம் இன்னும் வெற்றி பெற எல்லாரோடைய சப்போர்ட்டும் வேணும். நன்றி. என் பேர் ரூபன் ராஜ். நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். சார் கேட்கல சத்தமா. என் பேர் ரூபன் ராஜ். நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பகவதி பாலா சார் பண்ண படத்தில் இது பெஸ்ட்டு. பெண்களை வந்து எப்படி வளர்க்கணும், பெண்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பணக்காரன் ஃபாரினில் வேலை செய்கிறான் அப்படிலாம் பார்த்து பொண்ணை கொடுக்காதீங்க. நல்லவனா ஒழுக்கமானவனா அவன் சாதாரண ஒரு வேலையில் இருந்தால் கூட பொண்ணை தைரியமாக கொடுங்க. அவன் நல்லா பாதுகாத்து நல்லா கொண்டு வருவான். ஆசைப்பட்டு பணத்துக்காக பெண்களை வந்து தப்பான வழியில் நடத்தி கொண்டு போயிடுறாங்க. அதனால விழிப்புணர்வாக எடுங்க அப்படிங்கிறது தான் பாலா சார் பண்ணிடுறாங்க படத்தில். இது எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணும். அது மாதிரி ஒரு படம். இதில் நடராஜ் சார் பண்ணியிருக்காரு, அண்ணாச்சி பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். இன்றைக்கி 25வது நாள் ஓடிட்டு இருக்கு. கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. கோயில்பட்டிலெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். கேமரா பாருங்க சார். பாருங்க கேமரா பாருங்க.